அதாவது வந்து தவைக்கா தலைவர் பெரிய விஜய் அவர்கள் ஒரு பெரிய அசம்பாவிதம் ஒன்று நடந்திருக்கு. அது நடக்கும்போது நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன், உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். அது டிவியில் பார்க்கும்போது பதறிச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உயிர் 41 ஒரு உயிரில் வந்து குழந்தைங்க நிறையா இறந்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டவுடனே பதறுது. அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு, பாவம் மனசை கேட்கல. எப்படியாவது டிஸ்சார்ஜ் ஆன மறுநாள் போயே ஆகணும் அப்படின்றது என்னுடைய இதாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். நேற்றுக்கு டிஸ்சார்ஜ் ஆன கையோடு இன்றைக்கி காலையில் கிளம்பி இங்கே வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்த பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குழந்தை ஒன்று இறந்துருச்சு. இந்த நிகழ்வு நடந்த பக்கத்துலேயே இறந்துருக்கு. அவங்க ஃபேமிலியை சந்தித்தேன். அவங்க ஃபேமிலியை சந்தித்து இன்னும் நிறைய பேர் சந்திக்க இருக்கிறேன். இந்த சம்பவத்தை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது பேசவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட நான் ஏன் வந்தேன்னா, ஃபஸ்ட்டு மக்கள் அதை தாண்டி வந்து உயிர் 41 உயிர் போயிருக்கு. இதையும் தாண்டி ஒரு பக்கம் யோசிக்கணும். ஏன்னா இப்போ எனக்கும் உங்களுக்கும் என்ன மனவேதனை இருக்கோ அதே மனவேதனை தான் வந்து கிட்டத்தட்ட தவைக்கா தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கும் இருக்கும்.